வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சமையல் குறிப்பு பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து இஃப்தார் விருந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நோன்பு டைமில் வந்துட்டு ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்காக வீட்டில் சின்னதாக ஒரு இஃப்தார் பார்ட்டி, அதாவது சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க யாரெல்லாம் நோன்பு வச்சுருக்குறாங்க, இல்லை நோன்பு வைக்காதவங்களையுமே கூப்பிடுவோம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டில் செஞ்சோ இல்லை கடையில் வாங்கியோ ரெடி பண்ணி கொடுத்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் தொழுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இதெல்லாமே ரெடி பண்ணாங்க. வீட்டில் வந்து மட்டன் கீமா சமோசா செஞ்சுருந்தாங்க. இந்த ரெசிபியை நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை நான் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீட்டில் ரெடி பண்ண டிஷ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னொன்று வந்து இஃப்தாருக்குன்னு நம்ம வீட்டில் எல்லோரையும் கூப்பிடும்பொழுது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது பெரியம்மா, சித்தி எல்லோரையும் கூப்பிடும்போது நான் ஏதாவது செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணி அந்த டிஷ்ஷெல்லாம் வச்சு அவங்கவுங்க கொண்டு வருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம செஞ்சது எல்லாம் வச்சு நிறைவாக நோன்பு திறந்தது அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் பண்ணது இந்த மட்டன் கீமா சமோசா, அப்புறம் ரோஸ் மில்க்கு சர்பத் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் வடை அதெல்லாம் பண்ணோம். பெரியம்மா வந்துட்டு பணியாரம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. கருப்பட்டி பணியாரம், அப்புறம் ரவை பணியாரம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இளநீர் பால், நொங்கு பால் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நொங்குக்கு பதிலாக ஏதோ இளநீரில் பால்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக அது ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பள்ளிவாசலில் வாங்கின நோன்பு கஞ்சி. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மோஸ்ட்லி வீட்லேயே கஞ்சி வச்சுருவோம். பட் இஃப்தார்னு நிறைய பேரை கூப்பிட்றதுனால ஆல்ரெடி கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருந்தனால ஸோ எல்லாருக்கும்லாம் நோன்பு கஞ்சி வந்து வீட்டில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்லையே வாங்கிட்டோம். நிறையவே கொடுத்துருந்தாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான அப்புறம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சமோசா ஷீட்டை வந்து பர்ஃபெக்டாக மடித்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 சமோசா கிட்ட செஞ்சுருந்தோம். கூடவே செஞ்சுருப்போம், கவுண்ட் பண்ணலை. 2 ஷீட் வாங்கியிருந்தோம், அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. 6:30 மணிக்கு நோன்பு திறந்துருவோம். அதனால் 5 மணிக்கெலாம் இந்த சமோசாவை ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிஷியலில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் போக டக்குன்னு அந்த ஒரு ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி அடுத்தடுத்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ண வந்துருச்சு. இதை ஃபோல்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 6-6:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா தான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளாட்டியும் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்புறம் வேகமாக எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் நோன்பு திறந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதாவது இந்த நோன்பு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பசியை உணர்த்துறதுக்காக எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு இப்படி 6:30 மணிக்கு அந்த நோன்பு திறக்கிற டைமுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும், எப்போ டைம் ஆகும், எப்படா சாப்பிடுவோம், எப்போ தண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து உணரும் அதுவே, அப்போ எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பசியில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அதுக்காக தான் வந்து அல்லாஹ் இந்த நோன்பை வந்து கடைப்பிடிக்க வச்சுருக்கிறான். இஃப்தாரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது எங்கள் மாமா தான் சொன்னாங்க, இது வந்து நோன்பு வந்து வறுமையை நமக்கு வந்து உணர்த்துறது தானம்மா, பசியை உணர்த்துறதுக்கு தானே, என்ன இவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். அதாவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஒரு பசியினுடைய வலி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு அந்த 6:30 மணிக்கு தான் தெரியும். அப்படியே ஆவாவுன்னு இருக்கும், எப்படா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. அதே போல் நம்ம வீட்டில் முட்டை போண்டாவும் செஞ்சுருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா ரொம்ப அவசரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறனால அதையும் எடுக்க முடியல. இதில் இருக்கிற இந்த முட்டை போண்டா தான் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தது. அப்புறம் அந்த பருப்பு வடை, ஆமை வடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்குறோம். ஸோ அதனுடைய லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் அப்படியே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சியெல்லாம் அழகாக பவுலில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்தது. அடுத்து அப்படியே வர வர ஒரு ஹாட் பாக்ஸாக ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. பெரியம்மா கொண்டு வந்தது, சித்தி கொண்டு வந்தது, இன்னொரு சித்தி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்றா எல்லாரும் ஒத்துமையா உட்காந்து நோன்பு தொறந்ததுக்கப்புறம் எல்லாரையும் மாமா தொழுக வச்சாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தொழுகிறது வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலாக இருக்கும். மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் தான் வந்து பள்ளிவாசல்லாம் போய் தொழுவாங்க. லேடீஸ் வந்து அவ்வளோவா போமாட்டாங்க, ரேர் தான். ஸோ எல்லா லேடீஸும் வந்து வீட்டில் தான் தொழுவாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக அந்த மாதிரி தொழுதுட்ருப்பாங்க. இந்த இஃப்தார் அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தொழுகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரியலி. அவ்வளோதான். இந்த வருஷம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு இஃப்தார் கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஒரு இஃப்தார் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தான் கிருபை செய்யணும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய சலீமா சமையல் சேனல் வந்து ஒரு குக்கிங் சேனல். அதில் நம்ம வந்து நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா ரெசிபீஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.